ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நொறுக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். நொறுக்கப்படுகிற காலங்களிலே, நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் ஒருவரே தஞ்சமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நாம் சிறுமைப்பட்டவர்களை போல காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிற போது, பற்றாக்குறைகள் இருக்கிற போது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாத போது, நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லாத போது நம்மை மனிதர்கள் ஒரு பொருட்டா எண்ண மாட்டார்கள். நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் ஒரு பொருட்டா எண்ண மாட்டார்கள். கர்த்தர் ஒருவரே நமக்கு அடைக்கலமானவர். நம்மை அநேகர் சிறுமைப்படுத்த நினைக்கலாம், அநேகர் நம்மை நொறுக்க நினைக்கலாம், நம்மை நெருக்க நினைக்கலாம். சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம், நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம், நம்மை நொறுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவரே நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்முடைய கேடகமா இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாப்பா இருக்கிறார். அவர் அடைக்கலமான கர்த்தர். அவர் அடைக்கலமான கர்த்தர் மாத்திரமல்ல, நாம் நொறுக்கப்படுகிற போது, நாம் நெருக்கப்படுகிற போது அவரே நமக்கு தஞ்சமாய், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களுடைய கைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்களை மனிதர்கள் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண் போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பொருட்டா எண்ணப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் முயற்சிகளை, உங்கள் வியாகுலங்களை, உங்கள் வேதனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் செய்வதை செய்து கொண்டே இருக்கு. உங்களை சிறுமைப்படுத்துகிறவர்கள் சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும். உங்களை நொறுக்குகிறவர்கள் நெருக்குகிறவர்கள் நெருக்கிக் கொண்டே இருக்கட்டும். கர்த்தருடைய நாள் வரும். அந்த கர்த்தருடைய நாள் வருகிற போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். இன்றைக்கு உங்கள் சிறுமையை பார்த்து கொண்டிருக்கிற, உங்களை தாழ்வாய் பார்த்து கொண்டிருக்கிற, உங்களை ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கண்கள் ஒரு நாள் உங்கள் உயர்வுகளை நிச்சயமாய் விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் வெட்கப்படுத்துவார். உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். அவர் வாலாக்காமல் தலையாக்குகிற தேவன், அவர் கீழாக்காமல் நம்மை மேலாக்குகிற தேவன். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார். அவரை மாத்திரமே பற்றிக் கொள்ளுங்கள். என் கர்த்தரின் அடைக்கலம், என் கர்த்தரின் கோட்டை, என் கர்த்தர் நான் நம்பியிருக்கிறவர். அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு தஞ்சமானவர், எனக்கு பாதுகாப்பானவர், என்னை உயர்த்துகிறவர். என் கர்த்தர் என்ற விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் நிற்கும் போது நிச்சயமாய் உங்களை கர்த்தர் கைவிடாமல் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். உங்கள் சிறுமையின் காலங்களை, உங்கள் நொறுக்கப்படுகிற காலங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒன்றும் மறைவானதில்லை. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம் ஆண்டவரே, நாங்கள் நொறுக்கப்படலாம், நெருக்கப்படலாம், சத்துருக்கள் எங்களை சூழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஆனால் நீர் எங்களை விடுவிக்கிற தேவன், நீர் எங்கள் அடைக்கலமானவர், எங்கள் கேடகமானவர், எங்கள் பாதுகாப்பானவர், எங்கள் தஞ்சமான தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா, சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே, எங்கள் நெருக்கத்தை கண்ணோக்கி பார்க்கிறவரே, நீர் எங்கள் விசாலத்தை கொடுத்து எங்கள் தலைகளை உயர்த்துவீராக. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலைகள் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. உன் நேரத்துக்காய், உன் ஆசீர்வாதங்களுக்காய், உன் உயர்வுகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஏளனமாய் பார்க்கிற கண்களுக்கு முன்பாய் எங்கள் தலைகளை உயர்த்துவீராக. இந்த நாளை கரத்திலே கொடுக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. உங்கள் கிருபையின் கரத்தினாலே எங்களை சூழ்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சிறுமையிலிருந்து, உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.